Hi, hello, வணக்கம். வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து என்னதான் டார்க் ஆனாலும் டல் ஆனாலும் ஃபேஸ்ல வந்து மங்கு பொறியா இருக்கு, இச்சிங் இருக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு தடவை இந்த பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க. ஒரே யூஸ்ல ஓ மை காட் அவ்வளோ ஒரு பெரிய ரிசல்ட் வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த பேக்கை ஸ்பெஷலா யூஸ் பண்ணும்போது ஓ மை காட் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரா வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 சூப்பர் டூப்பரா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேற ஒண்ணுமே இல்ல, வீட்டுல ரசம் வைக்க யூஸ் பண்ற புளி தான் நான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பொருள் போதும். நீங்க பாத்திரத்துக்குலாம் வந்து எவ்வளவுதான் கருப்பான பாத்திரம் இருந்தாலும் பித்தளை பாத்திரம்னா அப்படி விளக்கணும் அப்படின்னா பலன்னு ஜொலிக்கிறதா நீங்க கண் கூட பார்க்கலாம். அது மாதிரி நம்ம ஃபேஸே வந்து எவ்வளவு ஒரு டார்க்னஸ் இருந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம ஃபேஸ்ல வந்து அவ்வளவு ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்கும். சூப்பரா தக்கன்னு விண்ணக்கூடிய இந்த பேக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரன் பண்ண வேண்டியது, நீங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான மெயின் ஹீரோ அப்படின்னா இதில் வந்து புளி தான். புளி வந்து நம்மளோட டார்க்னஸை வந்து சூப்பர் டூப்பராக உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து எந்த தண்ணியில் ஊற வைக்கணும் அப்படின்னா சாதம் வடித்த தண்ணியில் ஊற வைக்கணும். நார்மல் பிளைன் வாட்டர் இல்லாமல் சாதம் வடித்த தண்ணியில் ஊற வைக்கணும். வடித்த தண்ணியை அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சம் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் தான் நம்ம புளி ஊற வைக்கணும். டைரெக்டாக ஊற வைக்கக்கூடாது. அது நல்லா கெட்டியாக கரைச்சி 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும் அந்த புளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேழ்வரகு கேப்ப மாவு எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்கின்னை வந்து மேலும் மேலும் பிரைட்டன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். அப்புறம் பைத்தமாவுனா பச்சை பயிறு வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது, நல்லா வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுக்கவும் ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணி கொடுக்கவும் 2-3 தடவை வந்து நம்ம நல்ல ஃபேஸ் பேக் வந்து போட்டு கழுவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஃபேஸு சூப்பராக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என் ஸ்கின்னு வந்து இப்போ வந்து அங்கங்கே வந்து ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது. வாயை சுற்றி ரொம்ப டார்க்காக இருக்குது, கண்ணுக்கு பக்கத்தில் டார்க்காக இருக்குது, காதோரத்தில் டார்க்காக இருக்குது. ஸோ அந்த டார்க்னஸ்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாத்திரம்லாம் விளக்குறோம், புளியை வச்சு விளக்குறோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு எப்படி வந்து பளன்னு காமிக்குது, அது மாதிரி நம்ம ஸ்கின்னுமே வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக காமிக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெக்குக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். இப்போ வந்து எனக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிட்டு வரும்போது ஓ மை காட் வாவ் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.